கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணங்களை பற்றி படித்து வருகிறோம். பிரமாணம் என்றால் சட்டம் என்று அர்த்தம். தேவனுடைய சட்டங்கள். தேவன் அவர் ஏற்படுத்தின பிரமாணத்தை மீறி அவர் செயல்படுவது கிடையாது. விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பிரமாணம். அது பூமி உள்ள அளவும் அந்த பிரமாணம் வேலை செய்து கொண்டே இருக்கும். பூமி இருக்கிற வரைக்கும் அப்படின்னா நாம் இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட காலங்கிறது கழித்து நாம் மரித்து போகலாம். நம்முடைய சந்ததிகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்பையும் தேவனுடைய அந்த பிரமாணம், விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் வேலை செய்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இது தேவனுடைய பிரமாணம். அப்போ நாம் சரியான பிரசங்கங்களை, வார்த்தைகளை கேட்க வேண்டியது அவசியம். அதனால தான் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். தேவன் உங்களை பரியாசம் பண்ண ஒட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏமாந்துடாதீங்க. மோசம் போகாதீங்கன்னா ஏமாந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். எப்போ வெட்கப்பட விட மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வார்த்தை சொல்றார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நன்மையை விதைக்கும் போது நன்மையா இருக்கிறான், பணத்தை விதைக்கும் போது பணத்தை அறுக்கிறான், தன்னுடைய பலனை, உழைப்பை விதைக்கும் போது உழைப்பை அறுக்கிறான், வெறுப்பை, கோபத்தை விதைக்கும் போது அதையே அறுவடை செய்கிறான். அப்போ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பது தேவனுடைய பிரமாணம். அப்போ மனிதன் தேவனுடைய சாயலிலே, சாயல்னு சொல்லும்போது தேவனுடைய தன்மையை குறிக்கிறது. சாயலும், அதாவது சாயலும் ஓரளவுக்கு ஒத்துதான் போகும். தன்மை, சாயல்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? அவர் மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் சாயல். அப்போ தேவனுக்கு எப்படி இருக்குது, அவருடைய சாயல் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம போய் நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும். ஏன்னா அவரை பார்க்க முடியாது. ஆனால் அவர் எப்படி இருப்பார்னு புரிஞ்சுக்கணுன்னா நாம் கண்ணாடியில் நம்மளை பார்க்கும்போது தெரியும். நம்மளை மாதிரி இப்படி தலையில் முடி இருக்குது, இங்கே நெத்தி வருது, மூக்கு இப்படி இருக்குது, கண் இப்படி இருக்குது, கண்ணுக்கு கீழே மூக்கு, மூக்கு கீழே வாய், இந்த மாதிரி தான் அவருக்கும் இருக்குது. இப்போ இதே நீங்கள் ஒரு நாயை பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய் இப்படி இருக்காது, நம்மளை மாதிரி இருக்காது இல்லையா? அப்போது தேவ தன்மையிலே உருவாக்கப்பட்டவன் மனிதன். சாயல்னு சொல்லும்போது உருவ அமைப்பு, தன்மைன்னு சொல்லும்போது தேவனுடைய கேரக்டர். தேவ தன்மையிலே மனிதன் உருவாக்கப்பட்டான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் யாருன்னே தெரியாது, ஒருத்தரை போட்டு 4 பேர் அடிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இருதயம் அதை பார்க்கும்போது என்ன ஆகும்? பதட்டமாகும். இருதயம் என்ன சொல்லும்? அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லுமா, அவரை போய் அடிக்கணும்னு சொல்லுமா? அது ஏன் சொல்லுது? அவர் யாருன்னே தெரியாது, அவர் நமக்கு சொந்தக்காரர் இல்லை, அவர் நமக்கு தெரிஞ்சவர் இல்லை. ஆனால் இருதயம் ஏன் அந்த மாதிரி சொல்லுதுன்னா, நாம் தேவ தன்மையிலே உருவாக்கப்பட்டவர்கள். தேவ தன்மை அதுதான். இப்போ ரோட்டில் திடீர்னு ஒருத்தர் போயிட்டே இருக்கும்போது டம்முன்னு இடித்து ஆக்சிடென்ட் ஆகிடுறாரு, உடம்பு பூரா ரத்தம். இப்போ நம்ம பார்த்தோன்னு என்ன ஆகுது? அவரை எப்படியாவது டக்குன்னு யாராவது ஒருத்தர் வண்டியில், அல்லது நமக்கு வாய்ப்பு இருந்தால் வண்டியில் கூட்டிகிட்டு போய், ஒரு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டா அவர் என்ன செஞ்சிருவார்? பழச்சிக்கிடுவார். யாருன்னே தெரியாத ஒரு மனிதனுக்காக நாம் இறக்கப்படுகிறோம் இல்லையா? அதுதான் தேவனுடைய தன்மை. அப்போ தேவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ தேவன்
மனிதன் மீது மிகவும் அன்பாக இருக்கிறார். எப்படி சொல்றது அப்படின்னா, முதலில் படைக்கப்பட்ட ஆதாமுக்கு தேவன் என்ன செய்தார்? குடும்பத்தை கொடுத்தார். இரண்டாவது, அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். மூன்றாவது, தேவன் மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். தேவன் மனிதனுக்கு தம்முடைய சுவாசத்தை கொடுத்தார். தேவன் மனிதனுக்கு பூமியையே கொடுத்தார். இது எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்தின் பிடியில் இருந்த மனிதனை மீட்பதற்கு தம்மையே கொடுத்தார். அப்போ இதெல்லாம் அவர் நமக்காக செய்தார். நாம ஜெபம் பண்ணதுனால செய்யலை, நம்ம வேண்டி கேட்டதுனால செய்யலை. ஏன்னா நமக்கு சில நேரம் எப்படி வேண்டிக்கிறதுன்னு கூட தெரியாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆனால் தேவன் என்ன செய்தார்? நமக்காக தன்னையே என்ன செய்தாராம்? அவர் கொடுத்தார். இது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. நமக்காக அத்தனையும் கொடுத்திருக்கிறார். ஆதாமை உண்டு பண்ணின உடனே ஆதாம் கேட்கவே இல்லை எனக்கு ஏவாள் வேணும்னு. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஆதாமுக்கு ஏவாள் வேணுமா வேணாமான்னு கூட தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். குடும்பத்தை கொடுக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார், சந்ததிகளை உருவாக்கணும்னு சொல்றார். அது மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் தம்முடைய சுவாசத்தை கொடுத்து தான் அவங்களை என்ன செய்யறாரு? இந்த பூமிக்கு கொண்டு வர்றாரு. குடும்பத்தை கொடுக்கிறாரு, அதிகாரத்தை கொடுக்கிறார். பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் பேர் வைக்கிற உரிமையை, அந்த அதிகாரத்தை தேவன் என்ன செய்தார்? ஆதாம் கையில கொடுத்தாரு. அதற்கு முன்பாக வரைக்கும் அந்த அதிகாரம் தேவன் கையில் இருந்தது. அதனாலதான் ஆதாம்னு பேர். ஆதாம் என்றால் என்ன அர்த்தம்? தேவனால் உருவாக்கப்பட்டவன் தமிழ்ல இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி வரும்? த சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். ஆதாம் என்றால் தேவனுடைய குமாரன். ஏவாள் ஆதாமிலிருந்து உண்டாக்கப்பட்டவள். மனுஷி என்பவள் மனுஷனிலிருந்து உண்டாக்கப்பட்டவள். அதான் அடிக்கடி சொல்றது, முதல் சிசரின்னு ஆதாமுக்கு தான். விலா எலும்பை எடுத்து தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே ஏவாளை முதல்ல உண்டு பண்ணினார். அப்போ ஆதாமுக்கே தெரியாது ஏவாள் தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். ஆகையால தான் கொடுக்கிறார். இது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை மீட்பதற்காக தம்மையே என்ன செய்தார்? அவர் கொடுத்தார். அப்ப பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப பிதா எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 புஸ்தகத்திலும் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொண்டால் பிதாவை புரிந்து கொள்ள முடியும். பிதா நம் மீது அன்பு வைத்ததுனால தான் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்? அவர் பூமிக்கு பலியாக அனுப்பினார். தேவனுடைய நாமத்தை, நாமம் என்றால் பெயர், தேவனுடைய நாமத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் வெளிப்படுத்தினார். எந்த நாமம் அது அப்படின்னா, பிதா அப்படின்னு நம்ம சொல்றோம். பிதானா என்ன அர்த்தம்? பிதானா என்ன அர்த்தங்க? பிதாவுக்கு அர்த்தம் என்ன? அப்பா. பிதானா என்ன அர்த்தம்? அப்பான்னு அர்த்தம். எல்லாரும் தெலுங்குக்காரவங்களோ பிதானா என்ன அர்த்தம் தெரியாது இல்லையா? பிதான்றது தமிழ் வார்த்தை. பிதா என்றால் என்ன அர்த்தம்? அப்பான்னு அர்த்தம். இப்போ பழைய உடன்படிக்கையில், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் எல்லாருமே தேவன் என்று சொல்லி தான் பேசுவாங்க. ஜெபிக்கும் போது எப்படி பேசுவாங்க? கர்த்தர், தேவன், இப்படி தான் பேசுவாங்க. யாருமே அப்பான்னு சொல்ல மாட்டாங்க, பிதான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் நம்முடைய பிதா என்பதை முதலில் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற சொன்னாரா இல்லையா? அப்பதான் அறிமுகப்படுத்துறாரு. என்னடா அது இவர் இப்படிலாம் ஜெபம் பண்றாருன்னு அந்த ஆசாரியர்கள், வேதபாரர்களுக்கெல்லாம் கோபம். தேவன் என்ன பிதான்னு சொல்றது அப்படின்னு. அது இவர் எப்படி பிதான்னு சொல்றது? இவர் மரியாளுடைய மகன், இவர் தேவன் எப்படி பிதான்? தேவனுடைய குமாரன் அவரு அப்படின்னு அவங்களுக்கு கோபம். அப்ப இதற்கு முன்பு வரை அப்படி யாருமே கூப்பிட்டதில்லை, பிதா என்று கூப்பிட்டதே இல்லை.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா என்கிற பெயரை, அப்பா என்கிற அந்த ஒரு நாமத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ மகாத்மா காந்தி அவரை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம தேச பிதான்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதானா என்னது? அப்பா, தந்தை. அப்ப தேசத்தினுடைய தந்தைன்னு சொல்றோம். எந்த வகையில்? அவர் எப்படி தேசத்தின் தந்தை ஆனாரு? இந்தியாவிற்கு சுதந்திரத்தை வாங்கி பெற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தில் அதிகமான வேலையை செய்தது யாரு? அவர் தான். அப்ப அந்த விதத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய தேசத்தினுடைய தந்தையாக கருதப்படுகிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை உருவாக்கின விதத்தில் தேவன்தான் அது எல்லாத்திற்கும் பிதா. உலகத்தை உண்டு பண்ணின விதத்தில் தேவன்தான் எல்லாத்திற்கும் பிதா. மனிதர்களை, விலங்குகளை, தாவர வகைகளை, அது மட்டுமல்ல நீர்வாழ் உயிரினங்களை எல்லாவற்றையும் உண்டு பண்ணின விதத்திலே தேவன் தான் என்னவா இருக்கிறார்? அப்பாவாக இருக்கிறார். பிதாவின் விருப்பம், அதாவது கரெக்டாக சொல்லணும்னா உயிருள்ளவைகளை பற்றின பிதாவினுடைய விருப்பம், பிதாவினுடைய சித்தம் என்னன்னா பலுகி பெருகணும். மீன்களை பார்த்து அதான் சொல்றார், நீங்க பலுகி திரளாய் ஜனிப்பிக்க கடவுது அப்படின்வார். அதே போல தாவரங்களையும் அப்படிதான் சொல்றாரு, விலங்குகளையும் அப்படிதான் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க, நிரப்புங்க. மனுஷனை பார்த்தா அதான் சொன்னார். என்ன சொன்னாரு? நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் என்ன செய், ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப பிதாவினுடைய விருப்பம் நம்மை குறித்து என்னன்னா, நாம் பழுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் என்ன செய்யணும், ஆண்டு கொள்ள வேண்டும். அப்போ இந்த பெருக வேண்டும் என்கிற அந்த ஒரு காரியத்தில் நம்முடைய சிந்தனையில் டவுட் வருது அப்படின்னா அது பிசாசினால் கொண்டு வரப்படக்கூடிய காரியம். தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா ஆண்டவர் ஆதியாகமத்திலேயே மனிதனை படைத்த உடனே சொன்ன வார்த்தை அதுதான், முதல்ல பெருகிருன்ட்டார். அப்போ பெருக்கம் தேவனுடைய விருப்பம். இதை நீங்கள் ஒரு நாளும் இந்த எண்ணத்தை சீர்குலைக்கிற வேலையை தான் பிசாசு செய்து கொண்டே இருப்பான். நீங்கள் பெருக வேண்டும், சகலத்திலும் பெருகணும், நல்ல வாழ்க்கையில் பெருகணும், வெற்றி மேலே வெற்றி அடையணும், நல்ல தெய்வீக சுகத்தில் பெருக்கமாக இருக்க வேண்டும், வியாதியோடையே நீங்கள் இருக்கணுன்றது தேவனுடைய சித்தம் அல்ல. அதே போல் ஐஸ்வர்யத்திலையும் நீங்கள் பெருகணும், எல்லா விதத்திலையும் நீங்கள் பெருக வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை என்ன செய்யுமா, கொண்டு வரும். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் வரக்கூடிய அந்த நேர்மையான ஐஸ்வர்யத்தின் மூலம் நாம் என்ன செய்யணுமா, பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது ஆதியாகமத்திலே சொல்லிட்டார். அதை அவர் மாற்றி அதுக்கப்புறம் ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன்னு எங்கேயுமே சொல்லலை. அவர் அன்றைக்கு சொன்ன காரியத்தை இன்றைக்கு வரைக்கும் மாற்றவே இல்லை. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆதியாகமம் 3:4-5. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே ஆதாமையும் ஏவாளையும் படைத்து தன்னை போலவே தான் வைத்திருந்தார். வேத பண்டிதர்கள் சொல்றது என்னன்னா, அவங்க ட்ரெஸ் போடலை, ஆனால் தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருந்தது அப்படி சொல்றாங்க. அப்ப தேவர்களைப் போல தான் ஏற்கனவே இருக்கிறாங்க, ஆனால் தாங்கள் தேவர்களைப் போல இருக்கிறோம் என்கிற அந்த அறிவு இல்லாமல் இருந்தாங்க. அதனாலதான் பிசாசு சர்ப்பத்தின் வாயிலா வந்து சொல்றான், நீங்க சாக மாட்டீங்க, இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து எப்படி ஆவீங்களாம், தேவர்களைப் போல இருப்பீர்கள். தீமையை குறித்த அறிவு வந்துட்டாலே தேவர்களைப் போல ஆக முடியாது. வெளிநாட்டிலலாம் அந்த 1970-80களில் குறிப்பாக அமெரிக்க தேசங்கள்லாம் பேங்க்கில் கேஷியர் வேலைக்கு ஆள் எடுத்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு
ட்ரைனிங் என்னென்னா நல்ல நோட்டுகளை கொடுத்து அதை என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், நல்ல நோட்டுகளை பழக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். கள்ள நோட்டை கொடுக்க மாட்டாங்க. நல்ல நோட்டுகள் அவங்க பழக்கப்படும் போது இது ஒரு மாதம் அந்த ட்ரைனிங் போயிட்டே இருக்குமா. அதன் பின்பு அவர்களை சோதிப்பதற்காக என்ன செய்வாங்களாம், அதில் கள்ள நோட்டுகளை கலந்து அவங்க கையில் கொடுப்பாங்களாம். அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு மிஷின் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்றதை என்ன செய்வாங்க, அவங்க பார்ப்பாங்க. இப்போ அவர்கள் எண்ணும்போது ஏற்கனவே ஒரு மாதமாக நல்ல நோட்டுகளை எண்ணி அந்த பழக்கத்தில் கள்ள நோட்டை தொடும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருமா. அப்போ அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. எப்போ அந்த ட்ரைனிங்கில் பாஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் தூக்கி கேஷியராக அவங்கள உட்கார வைப்பாங்க. இது அன்றைக்குள்ள நடைமுறை. இப்போ அவர்களுக்கு நல்ல காரியங்களை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்ல நோட்டை மட்டும்தான் கொடுக்குறாங்க. தேவன் அப்படி தான் வைத்திருந்தார். நல்ல காரியங்களை மட்டும் தெரிஞ்ச ஒருத்தன் அவனை உலகம் என்ன சொல்லும் தெரியுமா, அவனை இன்னசென்ட்னு சொல்லும். அவன் யாரு? இன்னசென்ட். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, விவரம் பத்தாது. யாரை விவரமான ஆள்னு சொல்லும்? நன்மையையும் தீமையையும் அறிந்து கொண்ட மனிதனை தான் என்ன செய்யும், அவன் ரொம்ப விவரமாக இருக்கிறான்னு சொல்லும். ஆனால் தேவன் தேவர்களைப் போல மனிதர்களை உண்டாக்கினார், நன்மைகளை மட்டுமே சொல்லி கொடுத்திருந்தார். பிசாசு இப்போ என்ன சொல்கிறான், நீங்கள் நன்மை தீமை ரெண்டையும் அறிந்து நீங்கள் எப்படி மாறுவீங்களாம், நீங்கள் இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டா தேவர்கள் ஆயிடுவீங்கன்றான். பேசுறது பூரா பிசாசு பேசுறது பூரா பொய். பிசாசு அவர்களிடத்துல பொய் தான் பேசுகிறான். ஏன்னா பிசாசு எப்பயுமே மனிதனிடத்துல பொய் பேசுவான், தேவனிடத்துல உண்மையை பேசுவான். தரித்திரம் தேவனுடைய விருப்பம் அல்ல. வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11:6. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? மனிதனுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் எப்படிங்க தேவனுக்கு பிரியமாய் இருக்கலாம்னு யாரும் நினைச்சு பார்த்துடாதீங்க. இதான் அவர் சொல்றார். தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணுன்றது எல்லாருடைய ஆசை இல்லையா? ஆண்டவருக்கு நான் பிரியமான பிள்ளையா இருக்கணும், ஆண்டவர் என்னை அன்பு செலுத்தணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் ஆண்டவரை அவருடைய வார்த்தையை என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனா அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, விசுவாசமே இல்லாமல், அதாவது தேவனுடைய வசனத்தின் மீது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அடுத்த கேள்வி, விசுவாசம்னா என்ன? முதல் வசனம் வாசிங்க. அதிலே விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயம், காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இப்போ சிலர்லாம் உரிமை தொகையெல்லாம் வாங்குறீங்க இல்லையா? அவங்களுக்கு அது தெரியும், மாதம் எத்தனாம் தேதி அது வரும் அப்படின்றது தெரியும். இப்போ அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகுது. இப்போ எல்லாரும் என்ன நம்பிக்கையில் இருக்காங்க? வாங்குறவங்க பூரா என்ன நம்பிக்கையில் இருக்காங்க? நமக்கு ஒரு 15ஆம் தேதியில் அது என்ன செஞ்சிடும், வந்துடும் அப்படின்னு நம்புறீங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் அதில் உறுதியாக வேற இருப்பாங்க, ரொம்ப உறுதி, கண்டிப்பாக எனக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும் அப்படின்னு. ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க 6 மாதமாக நான் வாங்கிட்டு இருக்கேன்ல, 1 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன்ல, அதனால எனக்கு என்ன செஞ்சிடும், அது கண்டிப்பாக வந்துடும். அப்போ அதை நம்புகிறாங்க, அந்த 15ஆம் தேதி எனக்கு வந்துடும். நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அடுத்து என்னது? காணப்படாதவைகளின் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா காணப்படாத ஒன்றின் மீது நிச்சயமாக இருக்கிறது. என்ன காணப்படலை? இன்னும் அக்கௌண்ட்டில் விழுகலை, அமௌண்ட் இன்னும் அக்கௌண்ட்டில் விழுகலை, காணப்படாததாக தான் இருக்குது அந்த அமௌண்ட்டு இப்போ வரைக்கும். ஆனால் அதன் மீது என்ன இருக்குது? பெரிய நிச்சயம். நான் சொல்கிறேன், அதில் வச்சிருக்கிற விசுவாசத்தை விட 100 மடங்கு விசுவாசத்தை ஆண்டவர் மேலே வச்சா வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அது எப்போ நிற்கும்னு தெரியாது.
எந்த கவர்மெண்ட் அதை நிப்பாட்டுன்னு தெரியாது. ஆனால் பரலோக கவர்மெண்ட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், நிறுத்தவே மாட்டார். உரிமை தொகையை விட ஆசீர்வாதத்தின் தொகை ரொம்ப நல்லது. அல்லேலூயா. தேவனால் கொடுக்கப்படுகிற ஐஸ்வர்யம் மிக மிக நல்லது. அதை வாங்க வேண்டாம்னு சொல்லலை, தாராளமாக வாங்கிக்கிங்க. ஆனால் அதன் மீது இருக்கிற விசுவாசத்தை விட தேவன் மீது இருக்கிற விசுவாசம், அதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க இல்லையா, ஆண்டவர் எங்களை இந்த இக்கட்டிலிருந்து விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் ஆண்டவரை தவிர வேறு யாரை என்ன செய்ய மாட்டோம், வணங்க. அதுதான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். உரிமை தொகை வந்தாலும் சரி வரலைனாலும் சரி ஆண்டவரை விட்டு என்ன செய்ய மாட்டேன், பின்னாடி போக மாட்டேன். இல்லையானா எதுக்காக ஜெபம் பண்ணேன், எனக்கு மட்டும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஆயிட்டு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்களை அந்த தொகையை வச்சு போசிக்க விரும்பலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு வந்துருச்சியா, நான் கிளைம் பண்ணேன், எனக்கு வந்துருச்சு, ஆண்டவர் உங்களை அந்த தொகையை வச்சு போசிக்க சித்தமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. கிடைச்சவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, கிடைக்காதவங்க கோடி நன்றி செலுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு வேற வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் விசுவாசம். வரலன்னு மூஞ்சியை தூக்கி வச்சு சோகமாக இருக்கிறது இல்லை, அது அல்ல. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ விசுவாசம்தான் தேவனை பிரியப்படுத்துமே தவிர நம்முடைய தரித்திரம் அல்ல. தரித்திரம் ஏன் வந்துச்சு, தரித்திரம் ஏன் மனுஷனுக்கு வந்துச்சு, தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், இந்த கனியை என்ன செய்யாத, சாப்பிடாதுன்னு சொன்னார். சாப்பிட்டான். அவனுடைய விளைவு என்னாச்சு, ஆசீர்வாதமான ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் எங்கே போக வேண்டியதாக இருந்துச்சு, அதை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அவன் உழைக்க வேண்டியதாக இருக்குது. அவன் பயிர் வகைகளை திரும்ப என்ன செய்யணும், உழைச்சி அதை நட்டு விதையை நட்டு அதுலேருந்து பயிர் வந்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டுட்டான். ஆனால் தோட்டத்தில் இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே எல்லாம் பூத்து குலுங்குது, கனிகள் எல்லாம் தொங்குது, நினச்சா எடுத்து சாப்பிட்றலாம். அது ஆசீர்வாதமான வாழ்க்கை. அங்கே வேர்க்காது. புரியுதா உங்களுக்கு? அங்கே வேர்க்காது. வெளியே வந்ததுக்கப்புறம் வேர்க்குது. நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபடுறான். பாடுபட்டு உழைச்சி விதையை விதைச்சி அதுக்கப்புறம் அறுவடை எடுத்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. அப்போ தேவனுடைய வார்த்தை மீறினதுனால வந்த சாபம் தான் என்னது, வியர்வை. அதனால தான் அவனுக்கு தரித்திரம், மனுஷனுக்கு தரித்திரம் வந்தது. அப்போ தரித்திரம் தெய்வீகம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் இன்னைக்கு ஒரு வேளை தரித்திர சூழ்நிலையில் ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த தரித்திரத்தை மேற்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வளரணும்னு நம்ம நினைக்கணும். ஏன் நம்ம அப்படி நினைக்கணும்னா, கர்த்தர் அப்படி தான் நம்மளை குறித்து நினச்சி வச்சுருக்கார். தேவனுடைய சிந்தை என்னவோ அதுதான் நம்முடைய சிந்தையாக இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. விடுதலை என்றால் எதிலிருந்து அவர் விடுதலையை கொடுத்தார்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்தில் இருந்து, இது நாளத்திலிருந்தும் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது நாளும் நம்மை அடக்கி ஆள முடியாது. அப்பப்போ என்ன செய்யலாம் இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்க வியாதியிலேருந்து விடுதலைன்னு, ஆனால் அப்பப்போ எனக்கு நோய் வருது. அப்பப்போ வரலாம், அதே மாதிரி போயிடணும். அது இருக்கக்கூடாது. வந்தோடனே நம்ம தான் செய்கிறோம். ஒரு நோய் வந்தோடனே என்ன செய்கிறோம், அதை விரட்டுறதுக்கு உண்டான வேலையை தான் செய்கிறோம். டாக்டர்கிட்ட போகிறது என்னது, எதுக்கு போகிறோம்? பரவாயில்ல, ஒரு 5 நாளைக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னா கேட்குறோம். 2 நாளாக பெரிய தொல்லையாக இருக்குது சார், ஏதாவது 2-3 இன்ஜெக்ஷனை கூட போட்டு விட்டு இதை காலி பண்ணி விடுங்க, உடம்பை விட்டு துரத்தி விடுங்கன்னு தான் கேட்குறோம். யாரும் போய் நின்றுக்கிட்டு எனக்கு 1 மாதத்துக்கு இது இருந்தால் கொஞ்சம் தேவலாம் போல இருக்கும், அதனால் அப்படி இருக்கிற மாதிரி ஏதாவது டேப்லெட் கொடுங்கன்னா கேட்குறோம். கிடையாது. அப்போது வியாதி வந்தோடனே விரட்டுறதுக்கு உண்டான வேலையை தான் நம்ம செய்கிறோம். நம்மை அறியாமல் நம்மளே அதை அந்த உணர்வே இல்லாமல் போய் அப்படியே போய் அணிச்சை செயல் மாதிரி செய்கிறோம்.
ஏன்னா தேவன் நம்மை அப்படி தான் உண்டு பண்ணினார். நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்தார் என்றால் நீங்களும் நான் அதை சுமக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அப்போ நாம் அதை விரட்டுகிற வேலையை தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை பிரியப்படுத்த ஒரே ஒரு வழி விசுவாசம் மட்டும்தான். அவருடைய வார்த்தையின் மீது நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் தான். விசுவாசத்தை ஆணித்தரமாக வச்சுட்டோம்னா விசுவாச செயல்களை செய்ய ஆரம்பிச்சோம். விசுவாச செயல்களை செய்வோம். ஊழியம் என்பது தேவனுடைய பிஸ்னஸ், அது ஆண்டவருடைய பிஸ்னஸ். இதை நம்முடைய சுய வழிகளில் நாம் செய்ய முடியாது. தேவன் சொன்ன வார்த்தையின்படி தான் அதை செய்ய முடியும். அப்படி செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும். நம்முடைய பெருக்கம் நம்முடைய விதையில் இருக்குது. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எனக்கும் அதுதான், உங்களுக்கு அதுதான். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் மாமியார் உங்களை அன்பு செலுத்தணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவர்களை என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். உங்கள் மாமனார் உங்களை அன்பு செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் மாமனார் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். உங்கள் நாத்தனார் உங்களை மதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் நாத்தனாரை என்ன செய்யணும்? மதிக்கணும். நீங்கள் மிதிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாத்தனார் ஒரு நாள் உங்களை என்ன செய்யாது? மதிக்காது. ஏன்னா இது நான் எழுதலைங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ. அப்போ நீங்கள் என்ன விதையை அவர்களுக்கு விதைக்கிறீர்களோ அதே அறுவடையத்தான் நாமளும் என்ன செய்வோம்? எடுக்க முடியும். உங்கள் கணவர் உங்களை அன்பு செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கணவரை அன்பு செலுத்தணும். உங்கள் மனைவி உங்களை அன்பு செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? மனைவியை அன்பு செலுத்தணும். விதை எப்படிப்பட்டதோ அறுவடையும் அப்படிப்பட்டது தான். விதை கொஞ்சமாக இருக்கும், அறுவடை அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பமான சிந்தையுள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு தக்க சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை பவுலப்போஸ்தலர் மூலியமாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்கக்கூடாதான்? இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாரு? இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா அப்படித்தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நிறைய பேர் எப்படி இருக்காங்க? அப்படிதான் இருக்கிறாங்க உலகத்தில். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. இப்போ நாம் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறும்போது எப்படி இருக்கக்கூடாதான்? சிந்தையிலே இருமாப்புள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அடுத்து 2வது என்ன சொல்றாரு? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். ஏன்னா ஐஸ்வர்யத்தின் மேல விசுவாசத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது? வச்சிடக்கூடாது. ஏன் இந்த வார்த்தையும் சொல்றாரு? அப்போ ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்ன பண்றாங்க? தங்கள்கிட்ட இருக்கிற பணத்தின் மீது, சொத்துக்களின் மீது நம்பிக்கை என்ன செஞ்சிடறாங்க? வைத்து விடுகிறார்கள். ஆகையினால தான் இந்த வார்த்தையும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இருமாப்பான சிந்தையோடு இருக்கக்கூடாது. 2வது ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஐஸ்வர்யம் நிலையற்ற ஐஸ்வர்யம். என்னவா? நிலையற்ற ஐஸ்வர்யம். எப்படி நிலையற்ற ஐஸ்வர்யம் சொல்ல முடியும்? இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய 50 ரூபா சர்ச்சு முடிஞ்சோடனே வடக்கடைக்கு போகுதா இல்லையா? அந்த காசு எங்கே போயிடுது? அது கடைசியில் கடைக்காரன்ட்ட போயிடுது. அப்புறம் கடைக்காரன்ட்டு அவர் ஓனருக்கு போகுது. அப்புறம் அவர்கிட்ட இருந்து எங்கே போயிடும்? அந்த கடைக்கு தேவையான ஜாமான் வாங்குறதுக்கு போயிடும். அப்போ அந்த ஐஸ்வர்யம் கையில் இருக்க காசு உங்ககிட்ட இருக்கிறதே கிடையாது, அது மாறிடுது. ஆகையினால தான் ஐஸ்வர்யம் நிலையற்றது. இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஐஸ்வர்யமாக இருக்கும்போது சிந்தையிலே இருமாப்பா என்ன செய்யக்கூடாது? யாரையும் மதிக்காமல் இஷ்டத்துக்கு அப்படியே திமிரா தெரியுதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். சொல்லிட்டு
அடுத்து சொல்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடுத்து வாசிங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பாருங்க, யார் மேல நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றாரு. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, ஏன்னா அந்த ஐஸ்வர்யம் நிலையற்றது. அடுத்து ஐஸ்வர்யமா ஆனதுக்கப்புறம் இருமாப்பா இருக்காதீங்க சிந்தையில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்கிறாரு? தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஏன் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும்? அவர் தான் என்ன செய்கிறாரா? நமக்கு சம்பூரணமாய் கொடுக்குறார். சம்பூரணம்னா என்ன? பூரணம்னா அடிக்கடி சொல்கிறது. பூரணம்னா நிறைவு, சம்பூரணம்னா நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். அப்போ சம்பூர்ணமாய் நமக்கு யார் கொடுக்குறா? தேவன் கொடுக்குறாரு. ஆகையினால அவர் மேல நம்பிக்கை வைங்க. அடுத்து எதை சம்பூர்ணமாக கொடுக்குறாரு? அடுத்த கேள்வி கேட்கும்போது தெரிஞ்சு போயிடும். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மீது என்ன செய்யணுமா? அப்ப ஆண்டவர் நமக்கு சகலவித நன்மைகள் அப்படின்னா, நீங்க நன்மைகளை பட்டியல் போட்டுருங்க வீட்டுக்கு போயிட்டு. எது நமக்கு நன்மை அப்படின்னு சொல்லி நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா, அந்த எல்லா நன்மைகளையும் உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சமாக இல்லை, நிறைவாக இல்லை, நிரம்பி வழிகிற அளவுக்கு கொடுக்கிற தேவன் மீது தான் நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாரா? நாம் அனுபவிப்பதற்கு. அல்லேலூயா. அனுபவிக்கிறது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாக என்ன செய்கிறாரா? நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா பிசாசுனுடைய முதல் வஞ்சனையே என்னன்னா, பெருக்கத்தை பற்றி நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் உண்மையிலே விரும்புகிறாரா அப்படின்னு நம்முடைய சிந்தையில் ஒரு டவுட் கொண்டு வருவான். இது தேவ சித்தமா? எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, நாம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை நம்முடைய எண்ணத்தில் என்ன செய்வான்? முதல்ல கொண்டு வருவான். ஆண்டவர் பாருங்க, மீட்பில் முதலாவது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஏன் அப்படின்னா, பாவத்தோடு இருக்கிற ஒரு மனிதன் பிதா கிட்ட போக முடியாது. பிதா கிட்ட போகணும்னா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அவன் பாவம் இல்லாத மனிதனாக காணப்படுவான். பாவம் இல்லாத மனிதன் பாவமே அறியாத பிதா கிட்ட போகிறது ஈஸி. அப்போ தான் பிதாவுக்கு பிள்ளையாக மாற முடியும். ஆகையினால தான் தேவன் மனிதனுடைய பாவங்களையும் சாபங்களையும் முதல்ல என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையில் அவர் அதை மன்னித்தார். இப்போ பிள்ளைகள் ஆயிட்டோம், பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். ஆனதுக்கப்புறம் அவர் மட்டும் சம்பூர்ணராகவும் நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்களாகவும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புவாரா? நாம பிள்ளை ஆயிடுறோம். நம்முடைய மாம்ச தகப்பன், மாம்ச பெற்றோரே வந்து என்ன செய்வாங்க? அவர்கள் குறைவிலே வாழ்ந்தாலும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவங்க பட்ட கஷ்டத்தை நம்ம படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்களோட நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு நல்ல பெற்றோர் அதை தான் நினைப்பாங்க. நாம் கூட நம்ம பிள்ளைகள் என்ன நினைப்போம்? நான் பட்ட கஷ்டம் எதுவுமே நீ படக்கூடாது, நீ எங்களோட நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். மாம்ச பிரகாரமாக இருக்கிற நமக்கே அந்த நாலேஜ் இருக்கும்போது, பெரிய ஞானி, சர்வ ஞானி, அவர் மட்டும் நிறைவில் வாழ்ந்துட்டு நம்மை குறைவிலே வாழ வேண்டும் என்று அவர் யோசிப்பார். இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னாலே நம்முடைய சந்தேகத்துக்கு பதில் வந்துடும். அல்லேலூயா. இப்போ நாம் நல்ல விதத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. பரலோகம் மதிப்பு கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையின் தியாகத்திற்கு மட்டும்தான். அதுக்கு தான் பரலோகம் பெரிய மதிப்பு கொடுக்கும். நாம் அந்த சிலுவை கிட்ட போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சிலுவையின் மூலமாக பரலோகத்தை பார்க்கும்போது பரலோகம் நம்மையும் மதிக்குது. அல்லேலூயா. ஏன்னா நம்மகிட்ட என்ன இருக்குது? இப்போ சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து
பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்மளை பரலோகம் பார்க்கும்போது நம்ம மதிக்குது. அதுதான் ஆண்டவர் நம்முடைய துதியிலே பிரியமாய் இருக்கிறார். தேவதூதர்கள் இரவும் பகலும் எல்லா நேரமும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நாம் துதிக்கிற துதியிலே மிகவும் பிரியமாய் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் சொன்னார். காரணம் என்னன்னு சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பரலோகத்தில் தேவதூதர்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷனே கிடையாது. அவர்கள் துதித்து தான் ஆக வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அவங்க வேலையாக தான். உங்களுக்கு எனக்கு ஆப்ஷன் உண்டு. நாம் துதிக்கலாம், துதிக்காமல் இருக்கலாம். நம்ம ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கலாம், அவருக்கு பிள்ளையாக இல்லாமலும் இருக்கலாம். அப்படி நமக்கு ஆப்ஷன் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் நாம் அந்த வாய்ப்புகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆராதனைக்குள்ளே வந்து உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்கும் போது தேவன் அந்த துதிகளே பிரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மேன்மை பாராட்டுவது நம்முடைய செயல்களையோ அல்லது நம்முடைய தியாகத்தையோ இல்லை. நாம் தியாகம் பண்ணியிருக்கலாம், நல்ல செயல்கள் செஞ்சுருக்கலாம். அதை நம்மளே பெருசாக சொல்லக்கூடாது. எப்பயுமே நம்ம கல்ச்சர்லேயே அது இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் வீட்டில் நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே அவங்க 2 வாய் சாப்பிட்ட உடனே என்ன செய்வாங்க? ரொம்ப நல்லா இருந்ததுன்னா உங்களை பாராட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு அப்படி சொல்லுவாங்க. அவங்க சொல்லி அவங்க பாராட்டும் போது தான் அது உண்மையான பாராட்டு இல்லையா? நீங்களே நான் நல்லா சமைப்பேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? என்னடா அந்த அம்மா வந்துருச்சா அப்படின்ட்டு ஏத்தாப்பில் இருக்கிறவன் எப்படா எஸ்கேப் ஆகலான்னு ஓடிடுவான். அப்போ நம்மளே என்ன செய்யக்கூடாது? நம்மை நாமே பெருமையாக சொல்லக்கூடாது. என்ன சில ஆட்கள் நான் பார்த்துருக்கேன், அப்படி தான் சொல்லுவாங்க. பாஸ்டர் நான் நல்லா இதெல்லாம் பண்ணுவேன் பாஸ்டர், இது நல்லா பண்ணுவேன், அது நல்லா பண்ணுவேன். அப்போவுமே நான் முடிவு பண்ணிடுவேன், ஐயோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படி. சாப்பிட கூப்பிட்டா எதையாவது சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடிடணும்னு நினைப்பேன் நான். ஏன்னா எப்பவுமே நல்லா சமைக்கிறவங்க அவர்களை என்ன செய்ய மாட்டாங்க. அதே போல் சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா பாடுவேன்வாங்க. நான் நல்லா பாடுறேன்னா இல்லையான்றது யார் சொல்லணும்? கேட்குறவங்க தான் சொல்லணும். அவங்களே சொன்னாங்கனாலே அங்கே ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் தள்ளி நின்றணும். அப்போது மேன்மை பாராட்டுவது நாம் கல்வாரி சிலுவையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை, அதை தான் மேன்மை பாராட்டணும். அதனால தான் பவுல் சொல்லுவார், எனக்கு மேன்மை பாராட்ட 1000 விஷயம் இருக்குது. அவர் சொல்கிறார், நான் படித்தவன், நான் யூதனுக்கு யூதன், ரோம குடியுரிமை பெற்றவன், என்னை அவ்வளோ சீக்கிரம்லாம் ரோமர்கள் வந்து தொற்ற முடியாது. என்னை அடிச்சின்னா நீ பதில் சொல்லணும். நான் ரோம குடியுரிமையை காமிச்சிட்டேன்னா நீ ராஜாட்ட பதில் சொல்லணும். அவ்வளோ விஷயம் சொல்கிறார் அவர். கமாலியலின் பாதத்தில் படித்தவன் நான். நீ மற்ற சீசர்களை அப்படி இழுத்துட்டு போன மாதிரிலாம் என்னை செய்ய முடியாது. நான் கொஞ்சம் விவரமான ஆள். ஆனால் எனக்கு மேன்மை பாராட்ட 1000 இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நான் என்ன செய்யலை? மேன்மை பாராட்டலை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நான் என்ன செய்கிறேன்? ஏன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அதாவது ஏன் சொன்னார் அப்படின்னா, அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார், ஊழியம் செஞ்சார், சிலுவையில் அடித்து அவரை கொண்டுட்டாங்க. அவரை கடவுள்னு இவங்க பூரா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. செத்தவர் எப்படிங்க கடவுள் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு பெரிய பேச்சு இருந்தது. அவரை தான் ரோமர்கள் கொண்டுட்டாங்க, அவர் வீட்டில் இருந்தாலும் சொல்லி அவரை போய் பேசுகிறீங்களே அப்படின்னு. அதனால தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்தே நான் என்ன செய்கிறேன். ஏன்னா சிலுவை என்பது சாபத்தின் சின்னம். யூதர்கள் அதை மதிக்க மாட்டாங்க. அதில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டிருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை அவங்க மதிக்க மாட்டாங்க. இப்போ பவுல் சொல்கிறாரு, யூதனுக்கு யூதனாக இருந்த பவுல் சொல்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் நான் என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன். 5 அப்ப 2 மீனை அற்புதம் செஞ்சு 5000 பேருக்கு அதிகமான பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த இயேசு கிறிஸ்துவ மேன்மை பாராட்டலைங்க. அதை பண்ணியிருக்கலாம். அவர் எவ்வளவு ஆர்ப்பாட்டமாக செஞ்சார். லாஸ்டர்வை உயிரோடு எழுப்பினார்ல, அந்த இயேசு கிறிஸ்துவ மேன்மை பாராட்டுன்னு சொல்லலை. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாரு. சிலுவையில் நீங்கள்லாம் சாபம்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நான் என்ன செய்கிறேன்?
மேன்மை பாராட்டுகிறேன். அப்போ நாமளும் எதை தான் மேன்மை பாராட்டணும்? உட்காரு. ஆண்டவருடைய தியாகத்தை தானே தவிர நம்முடைய செயல்களை அல்ல. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரசிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு. நிறைய பேர் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஏன்னா சர்ச்சில் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிஸ்னஸுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரசங்கத்தை பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது தப்புன்ற லெவலுக்கு அவங்களுக்கு புரிய வச்சு அடுத்து அவங்க அந்த பிஸ்னஸே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க? பண்ணிட்டுருவாங்க. இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. பிஸ்னஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. கவர்மெண்ட் ஜாபு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. நீங்கள் பார்க்குற ப்ரைவேட் ஜாபு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. ஊழியம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. இல்லையா, நான் எந்த வேலையும் பார்க்கல, வீட்டில் என்ன சொல்லுவான்? வீட்டில் என்னவா இருக்கும்னு சொல்லுவான். எத்தனை பேர் சும்மா இருக்கீங்க வீட்டில்? அவ்வளோதான். இங்கிலீஷில் ஒரு நல்ல வார்த்தை கொண்டு வந்தான். முந்தி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி தான் சொல்லுவாங்க. மனைவி என்ன செய்கிறாங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஹோம் மேக்கர். என்னது பேர்? வீட்டை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் இப்போ இருக்கிறதுல பெரிய வேலை. ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்தாருன்னா அது ஆண்டவர் கொடுத்த வேலை. நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் கொடுத்த வேலை அது. அல்லேலூயா. ஏன்னா அது எப்போ தெரியும்னா நீங்கள் 4 நாள் வீட்டில் இல்லைன்னா தான் தெரியும். நீங்கள் ஒரு வேளை ஊருக்கு போயிடுறீங்க, உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுறீங்க, 4 நாள் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு வரும்போது தான் தெரியும் வீடு என்ன லட்சணத்தில் இருக்குன்ட்டு. நீங்கள் போனப்போ இருந்த தூசி இப்போ வரைக்கும் இருக்கும். அதனால் மற்ற வேலையை எல்லோரும் ஓரளவுக்கு செஞ்சிடலாம். இந்த ஹோம் மேக்கர்ன்ற வேலையை செய்கிறது தான் சிலருக்கு. நான் வீட்டில் சும்மா இருக்கேன். என்ன சும்மா இருக்கீங்க? சும்மா இருந்தால் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிரு, அதுவாக துவைச்சி தொங்குமா கொடியில்? சாப்பாடெல்லாம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா? இல்லை மாயாஜாலமாக? அது இல்லை. அப்போ வீட்டில் என்ன செய்கிறோம்? வேலை செய்கிறோம். இதுவும் தேவன் உங்கள் திறமைக்கு கொடுத்த வேலை. ஹோம் மேக்கராக இருந்தாலும் என்ன மாதிரி யாரும் ஹோம் மேக்கராக இருக்க முடியாதுன்ற லெவலில் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் அளவுக்கு அந்த வேலையை மற்றவங்களால் செய்ய முடியாதுன்ற லெவலில் நீங்கள் வேலை செய்யணும். எப்படா ஓபி அடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. மேனேஜர் எப்போ போவார், நம்ம ஓபி அடிக்கலாம், உட்காரலாமா நிற்கலாமா, இப்படி கிடையாது. மேனேஜர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஓனர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை சின்சியராக என்ன செய்யுங்க. எப்போ சின்சியாரிட்டி வரும்னா அது தேவன் எனக்கு கொடுத்த வேலை. அப்போ தான் அந்த சின்சியாரிட்டி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் நமக்கு கொடுத்த வேலையை உண்மையாக செய்யணும். அல்லேலூயா. அநேகருக்கு ஒரு தங்க வசனம் இருக்குது. என்ன தெரியுமா? போதும் என்கிற மனதுடனே. பார்த்தீங்களா? போதும் என்கிறன்னு தான் சொன்னேன். மீதி எப்போ ஃபுல்லாக படிக்கிறீங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அநேகர் இந்த வசனத்தை வச்சு ஒன்று இல்லாதப்பே போதும்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? போதும்ன்ற வார்த்தை எப்போ வரும்? எப்போங்க வரும்? இப்போ கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் இல்லை, நீங்கள் கையில் ஒரு 10,000 ரூபா கொண்டு போகிறீங்க, ஒரு 10 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடணுன்ட்டு போகிறீங்க. எப்படி? 10 போய் 10 எடுத்துட்டீங்க. இப்போ அங்கே உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஆஃபர் வேற போடுறான். 10 எடுத்தீங்கன்னா 5 ஃப்ரீங்கிறான். என்ன செய்கிறீங்க? 15 வாங்கிடுறீங்க. இப்போ இன்னும் கையில் காசு இருக்குது, இன்னும் 2,000 ரூபா இருக்குது. 8,000 ரூபாய்க்கு எல்லாம் எடுத்துட்டீங்க, இன்னும் 2,000 ரூபா இருக்குது. இப்போ உங்கள் மனது என்ன சொல்லுது? இந்த 2,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துடலாமான்னு ஒரு பக்கம் சொல்லுது. ஆனால் மனதில் இன்னொரு பகுதி சொல்லுது, இல்லை போதும், நம்ம 10 தான் எடுக்க வந்தோம், இப்போ எத்தனை வந்துருச்சு? 15 வந்துருச்சு. ஆகையினால என்ன செய்யுது? இப்போ போதும் எப்போ வந்துச்சு? போதும்ன்ற சிந்தனை எப்போ வந்தது?
என்ன நான் ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி போகிறேன், 10 வேணும்னு நினச்சேன், ஆனால் 15 வந்துருச்சு. 15 வரலைன்னா கூட 10 நான் எடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன், போதும்னு இன்னைக்கு போதும், வேணும்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ போதும் என்கிற வார்த்தை மனநிறைவோடு எப்போ வரும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்கிறதுக்கு பேர் தான். சிலர் தேவையே சந்திக்கப்படுறதுக்கு முன்னாடியே போதுங்க. நான் என்ன சொல்கிறேன், இதே மாதிரி கல்யாண வீட்டில் போய் சொல்லிடுங்கன்றேன். வாழை இலையை விரித்து வச்ச உடனே முதல்ல உப்பு கொண்டு வந்து வைப்பான், தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுவான், சோறு கொண்டு வந்து அப்படி போடும்போது என்ன பண்ணிடுங்க, ஐயோ போதும் போதும் போதும். எத்தனை பேர் சொல்லுவோம், அது பிரியாணியோ வெள்ளை சாதமோ போதும்னு சொல்லிடுவோமா போடுறதுக்கு முன்னாடியே? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். 2-3 டைமாவது வாங்கி சாப்பிட்டு ஓரளவுக்கு ஃபுல் ஆனாதான், பேண்ட்டு கிட்டலாம் டைட் ஆனாதான் நம்ம என்ன செய்வோம், வெளியிலே வருவோம், போதும்ன்ற வார்த்தையே வரும். அப்போது நம்முடைய தேவை, பசி என்கிற தேவை அங்கே என்ன செய்யணும், நிறைவாக்கப்பட வேண்டும். நிறைவானதுக்கு அப்புறம் வரக்கூடிய போதும் என்கிற வார்த்தை தான் உண்மையாக வரக்கூடிய வார்த்தை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? போதும்ன்ற வார்த்தையை எப்போனாலும் சொல்லலாம். சாதம் போடுறதுக்கு முன்னாடியே போதும்ன்ற வார்த்தையை சொல்லலாம், அது சொல்கிறதுக்கு வாய் இருந்தால் போதும். ஆனால் அது மனநிறைவோடு வருகிற வார்த்தையா? கிடையாது. அது சும்மா சொல்கிற வார்த்தை, வெறும் உதட்டளவில் சொல்லுகிற வார்த்தை. அப்போ போதும்ன்ற வார்த்தை எப்போ சொல்லணும், சாப்பிட்டு முதல்ல சாம்பார், அப்புறம் என்னதுங்க சொல்லுங்க, புளிக்குழம்பு, அடுத்து ரசம், அப்புறம் மோர், கடைசியில் பாயாசம், இதெல்லாம் முடிச்சு ஐஸ்கிரீம் வேற. இத்தனையும் சாப்பிட்டாதான் நமக்கு என்ன இருக்கு, சாப்பிட்ட ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் திரும்ப யாராவது வந்து உங்களுக்கு ரைஸ் போடுறேன், நீங்கள் என்னோட உட்காந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லிடுவோம், ஐயா போதுங்க வேணாம். ஏன்னா உண்மையிலேயே வயிறு நிறைஞ்சு உண்மையாக சொல்லுகிற போதும் என்கிற வார்த்தை அது. ஆண்டவர் எதை பார்க்குறாரு, இருதயத்திலிருந்து உண்மையாக சொல்கிறோமான்னு பார்க்குறாரு. கரண்டி போடும்போதே போதும் போதுன்னு ஆண்டவர் பார்ப்பார், டேய் எதுக்கு போய் பேசுகிறேன்னு கேட்பார். பாருங்க, திருமணம் ஆகுது, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, அடுத்த குழந்தை வேண்டாம், எனக்கு போதும். ஏன் 2 போதும், ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, எனக்கு போதுன்றாங்க. ஒரு குழந்தையும் பிறக்கிறதுக்கு முன்னாடி போதியா எனக்கு குழந்தையெல்லாம் வேணாம் அப்படின்னு யாராவது முடிவு பண்ணுவாங்களா? யாருமே அப்படி முடிவு பண்ண மாட்டோம். அப்போது அந்த வசனத்தினுடைய சரியான வெளிப்பாட்டை புரிந்து கொள்ளணும். போதும் என்கிற மனது எப்போ வரும், உண்மையாக இருதயத்திலேருந்து பேசணும். சும்மா உதட்டளவில் ஒரு வசனத்தை வியாக்கியானம் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ப்ராக்டிக்கலாக அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ஏன்னா வசனம் முழுவதும் ப்ராக்டிக்கல். அப்போ தேவனுக்கென்று இப்போ செய்கிறத விட அதிகமாக செய்ய முடியும் என்று நாம் எப்போ நினைப்போம் அப்படின்னா நம்மகிட்ட நிறையா இருக்கும் போது. அல்லேலூயா. உங்களுடைய வருமானம் 50,000 இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் 5,000 ரூபா நீங்கள் காணிக்க கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் 10,000 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவருக்குன்னு நான் இன்னும் நிறையா செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்போது உங்களுடைய வருமானம் என்னவாக இருந்தால் நீங்கள் கொடுக்க முடியும், 1,00,000 இருந்தால் தர முடியும். இது நியாயம் தானே? இதில் எந்த தப்பு இல்லையே, இது ரொம்ப நியாயம். அப்போ நிறைய இருக்கும்போது தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். அப்போ நாம் பெருக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அடுத்து பிசாசுடைய இன்னொரு வஞ்சனை என்னன்னா, ஏராளத்தை வைத்து அனுபவித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து நம்மை பொறாமப்பட வைப்பான். சுருக்கமாக சொல்கிறது, யாராவது கொஞ்சம் சொந்தங்கள்லே கொஞ்சம் பண வசதியோடு இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தா ஒரு பொறாமை இருதயத்தில் என்ன செய்யும், உருவாகும். இதை கொண்டு வர்றது யாரு, பிசாசு. அல்லேலூயா. பொறாமை ஒரு நாளும் நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு செல்லாது. முதல்ல பொறாமப்பட வைப்பான், அப்புறம் அவங்களுக்கு விரோதமாக பேச வைப்பான். அவங்க ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, நமக்கு ஒன்றுமே செய்யாததையே ஒரு குறையாக பேச வச்சுருவான்.
அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, அவங்க நினச்சா செய்யலாம். ஏதாவது செஞ்சாங்களா? இந்த பேச்சை பேச வச்சிருவான். அல்லேலூயா. ஒருத்தர் வீடு கட்டி பிரதிஷ்டைக்கு கூப்பிடுறாரு. அங்கே ஒரு பாஸ்டர் போகிறார். போனால் இன்னொரு பாஸ்டர், அவர் வேற ஒரு ஸ்தாபனத்திலேருந்து வந்தவர், அவரும் வந்திருக்கிறார். அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டில் அவர் கட்டியிருக்கிறார் வீடை. அப்போ வீடு கொஞ்சம் நல்லா பார்க்க பெருசாக இருக்கும். வீடு பிரதிஷ்டைலாம் முடிஞ்சிட்டு வெளியில் வரும்போது இந்த பாஸ்டர்கிட்ட அவர் சொல்கிறார், இவ்வளோ பெரிய வீடு நமக்கு தேவையா? இவ்வளோ பெரிய வீடு தேவையா? இவருக்கு ஒரே சாக்கு, என்னடா அது, வந்தார் நல்லா ஜோம் பண்ணார் எல்லாம் இது பண்ணிட்டு இப்போ இவ்வளோ பெரிய வீடு தேவையான்னு கேட்குறாரு அப்படின்னு. ஏன்னா இவருக்கு இருதயத்தில் பொறாமை. அவர் 1.25 சென்டில் தான் கட்டணும்னு இவர் நினைக்கிறார். அப்படி அல்ல. இப்போ தன்னை விட இவர் வீட்டை விட மற்றவங்க வீடு பெருசாக இருந்தால் அதை பார்த்து ஆசைப்படுறது வேறு. நம்மளும் இந்த மாதிரி செய்யணும், ஆண்டவருடைய கிருபையால் நமக்கு ஆண்டவர் இந்த மாதிரி தரும்போது நம்மளும் இது மாதிரி நல்லா கட்டணும்னு நினைக்கிறது வேறு. அது தவறு இல்லை. ஆனால் அதை பார்த்து பொறாமப்படுறது. இருக்கிற 2 பேத்துக்கு இதெல்லாம் தேவையா? 4 பேத்துக்கு இது தேவையா? அவங்களுக்கு எது தேவையில்லைன்றதை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அல்லேலூயா. இந்த பொறாமை ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நேராக உங்களை அழைத்து செல்லாது. பொறாமையை விதைச்சிங்கன்னா பொறாமை தான் என்ன செய்வீங்க? அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ ஒரு தம்பி வர்றான், வந்துட்டு பாஸ்டர் எனக்கு 1.5 லட்சத்தில் சம்பளத்தில் எனக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறான். இப்போ சிலர் அதை கேட்டோன்னே என்ன ஆகும்? சிலருக்கு நெஞ்சொலி வந்துடும் கப்புன்னு. ஏன்? நான் 20 வருஷமாக வேலை செய்கிறேன், 30,000 தான் சம்பாதிக்கிறேன். நேற்று பிறத்த பையன் இவனுக்கு 1.5 லட்சம் தேவையா? எத்தனை பேர் மனசில் நினைக்கிறாங்க? பொறாமை. அது தவறு. தேவன் அதை என்ன செய்கிறாரு? அதை வெறுக்கிறார். ஒரு நாளும் மற்றவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. அப்படி பொறாமைப்படுறோம்னா பிசாசு நம்முடைய சிந்தனையில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா. எப்படி நினைக்கணும் தெரியுமா? அவருக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் செய்வார். அல்லேலூயா. அவர் மேலே எனக்கு எந்த விரோதம் இல்லை, அவர் மேலே எனக்கு வெறுப்பு இல்லை. அவரை ஆசீர்வதிக்க என் தேவனால் முடியும்னா என்னை ஆசீர்வதிக்கவும் முடியும். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னுடைய பாதைகளை சரிப்படுத்தும், உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெறுவதற்கு எது தடையாக இருக்குன்னு எனக்கு என்ன செய்ய சொல்லிக் கொடுங்க, அதை நான் சரிப்படுத்தணும், உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பொறாமைப்படுறது, குறை சொல்லுவது, குற்றம் சாட்டுவது, இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை தடுத்து விடக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய விதையாக விதைக்கக்கூடாது. அல்லேலூயா. இருக்கிற கொஞ்ச காரியத்தை விசுவாசத்தோடு கலந்து நாம் விதைக்கும் போது பெருக்கமான அறுவடையை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் விதையை காட்டிலும் அறுவடை எப்பொழுதுமே அதிகம்தான், பெருக்கம்தான். அது எதை விதைத்தாலும் சரி. ஒரு தக்காளி விதையை வச்சா 10 தக்காளி வருது. 10 தக்காளிக்குள்ள ஒவ்வொரு தக்காளிக்குள்ளேயும் 10 விதை இருக்குது. விதையை காட்டில் அறுவடை என்றைக்குமே பெருசு. அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. அறுவடை கொடுப்பது தேவனுடைய வேலை. விதையை விதைப்பதும் அதை பாதுகாப்பதும் விசுவாசத்தோடு விதைப்பதும் நம்முடைய வேலை. அல்லேலூயா. அறுவடை ஏன் வரலன்னா அவரை தான் கேட்கணும். வராமல் போகாது. அவர் அவருடைய வேலையை கரெக்டாக செய்வார். நாம் நம்முடைய வேலையை சரியாக செய்யணும். விதைக்கணும், விசுவாசத்தோடு விதைக்கணும். விதைத்த விதையை அறுவடை வருகிற வரை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது பெருக்கமான அறுவடையை நம்முடைய தேவன் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம். பிதாவாகிய தேவன் எங்கள் மீது வைத்த பேரன்பின் விளைவாக நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் இந்த உலகத்திலே பலியாக கல்வாரி சிலுவையிலே அடிக்க கொடுத்து பலியாக கொடுத்தீர். அதன் மூலம் எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணினீர். அந்த மீட்பிலே தேவன் பெருக்கத்தை வைத்திருக்கிறீர்.
ஆண்டவர் பிதாவுக்கு பிள்ளையாக மாற்றியிருக்கிறீர். ஏராளம் தாராளத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நீர் என்பதை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். விசுவாசத்தோடும் இடத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ள, விசுவாசத்தோடு எங்களுடைய விதையை விதைக்க கர்த்தாவை எங்களுக்கு வேண்டிய கிருபைகளினாலும் ஞானத்தினாலும் நிரப்ப வேணுமா ஜெபிக்கிறோம். பலத்தினால் இடைகட்டுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.